guys, welcome back to Krithik Paitra YouTube channel. So, இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படிங்கறத இந்த vlog இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, இப்போ நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து Dress எடுக்க தான் போறோம். So, இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட் வீடியோ. ஏன்னா தீபாவளியே முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. இப்பதான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போறேன். So, மறக்காம வந்துட்டு இந்த vlog வந்துட்டு ஃபுல்லா பார்த்து முடிங்க. So, நாங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் எடுத்தோம்னா எனக்கு எடுத்து அப்புறம் அம்மாக்கு எடுத்தோம். அப்புறம் என்னுடைய அத்தைக்கும் மாமாக்கும் சேர்த்து எடுத்தோம். அவ்வளவுதான். தம்பிக்கு எடுக்கல, கண்ணாக்கு எடுக்கல, அம்மாக்கு எடுக்கல. அம்மாக்கு எடுத்தோம், பிரியாக்கு எடுக்கல, அப்பாக்கும் எடுக்கல. ஸோ எல்லாத்துக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் கடை வேலைலாம் இருக்கனால வர முடியல அவங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி தான் போகிறோம். ஆல்ரெடி போய் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அம்மா கூட மறுபடியும் போயிட்டு இருக்கோம். அம்மா வந்துட்டு அம்மாவும் பிரியாவும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. நான் தம்பி கண்ணாலாம் வந்துட்டு பைக்கில் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துட்டு வியாழக்கிழமைனா இது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சண்டே. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம். எங்களுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டிராஃபிக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை விட டிராஃபிக்கு இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியல. ஆனால் முன்னாடி எந்திரிச்சு நின்று பார்த்தோம்னா அவ்வளோ டிராஃபிக். இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸ் முன்னாடி தான் அவ்வளோ டிராஃபிக் இருந்தது. ஸோ நாங்களே வெயிட் பண்ணி தான் வண்டி லைட்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. அந்த மேம்பாலம் பிரிட்ஜுக்கு தாண்டினதுக்கப்புறம் தான் நான் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ கடையில் வந்துட்டு நிறையா பேர் பொருள்லாம் வாங்கிட்டு அவ்வளோ வண்டி நின்றுட்டு இருந்ததுனால டைம் லேட் ஆகிடுச்சு. அங்கேயே ஒரு 4 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய கடைக்கு வந்தாச்சு. நாங்கள் எப்போ தீபாவளி பொங்கல் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் தக்குவாக்கு தான் போய் எடுப்போம். அதை நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் கித்தியோட காஸ்டியூம் காட்டிடலாம். தானா பாரு குச்சா கண்ண தம்பி தலையை காட்டு. உன் தலையை நீ ரெடி சரி பண்ணு. இங்க பாரு அம்மா பாரு மாரியே எங்க மாரியா கூப்பிடு. எங்க மாரியா எங்க கூப்பிடு. காணோம். ஆயா எங்க கூப்பிடு. ஆயா கூப்பிடு. மாரி சொல்லு. மாரி எங்க கூப்பிடு. போலாம் வாங்க. ட்ரெஸ் எடுக்க போலாமா? பாய் சொல்லிடு. பாய் டாடா. இந்த பாப்பா கடைக்குள்ளே போனதுமே பயந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. வெளியிலேயே என்னடா இது எடுக்க முடியுமா இன்னைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆல்ரெடி கீழே தான் ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது. இப்போ மேலேயுமே கொண்டு வந்துட்டாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவோம். அவங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம், ஐஸ்கிரீம், ஜூஸ், ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. கீழே என்ன கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தத்து வடை செட்டு, அப்புறம் இந்த பாப்கார்ன், அந்த மாதிரி டீ காஃபி அந்த மாதிரி இருந்தது. இப்போ மேலேயும் ஸ்டால் கொண்டு வரும். அங்கேயும் க்ரௌட் ஆகிடுச்சு. என்னடா இங்கேயும் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா உள்ளேயும் அதை விட கூட்டம் இருந்தாலும் நிறையா பேர் இருந்ததுனால எங்களுக்கு எதுவும் தெரில. எப்போவுமே நாங்கள் போனால் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகிறதுனால எப்படி சொல்கிறது, கவனிப்பு அதிகம். நிறைய பேர் வந்துருக்குறாங்க, இவங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் எப்போ போனாலும் கூட்டமாக போகிறது. ஸோ முன்னாடி நின்று தம்பியை கொஞ்சம் ஃபன் பண்ண வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். போனதுமே தம்பிக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். கம்மி ரொம்ப பெருசா தான போகுது. பேபி பெற்ற அம்மாங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வரும்போது அந்த ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறதா, டிஷர்ட் டைப்பில் எடுக்கிறதா, இல்லை கோட் ஷூட் மாதிரி எடுக்கிறதா. ஏன்னா எப்போ எது எடுத்தாலும் அந்த 3 மாடல் தவிர வேறு எந்த மாடலுமே இல்லை.
ஸோ இதே கேர்ளாக இருந்து எவ்வளோ டிசைன்ஸில் ட்ரெஸ்ஸு ஃப்ராக்ஸு பாவாடை சட்டை அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே எதையோ ஒன்று எடுங்க, எது எடுத்தாலும் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் எடுத்தோம். ஆனால் வந்துட்டு இதில் காட்டுறது எதையுமே நாங்கள் எடுக்கலை. கடைசியாக ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தோம். அது என்னென்னு இப்போயே நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்துட்டு வேட்டி சட்டையும், இன்னொன்று வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டும் எடுத்தோம். அவ்வளோதான். தம்பிக்கு 2 சட்டை எடுத்தோம். இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா ரேட் பார்த்தீங்கன்னா 1800 போல் வந்தது. நெக்ஸ்ட் தீபாவளிக்குலாம் இதை போட்டால் அவனை பத்தவே பத்தாது. எதுக்கு அவ்வளோக்கு வாங்கணும்? அந்த 1800க்கு வந்துட்டு பெரியவங்களுக்கு ஒரு 500 ரேஞ்சில் ஒரு புடவை எடுத்தாலுமே ஒரு 3-4 புடவை கிட்ட எடுத்துடலாம். ஸோ அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம அந்த மாதிரி கலரே லைக் பண்ண மாட்டோம். ஏம்மா இது ஒன்றா இது என்ன இது இது நல்லா கொஞ்சம் நல்லா அடுத்து என்னப்பா வேற கலர் இருக்கா? வேற இதை வச்சு பாருடி. இவனுக்கு வச்சு காட்டு. இது அம்மா பாரு, இங்க அம்மா போட்டோ பாரு. பிடிச்சிருக்கா? இது இங்க அம்மா பாரு. நீ என்னதான் போன எங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிற? நிக்க சொன்னா இவங்களை வச்சுட்டு ஒரு செல்ஃபி வீடியோ கூட எடுக்க முடியாது. ஏன்னா கண்ணாக்கு வந்துட்டு கொஞ்சம் கூச்சம் அதிகம். பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு என் கையை பிடிக்கிறதுக்கே அவன் ரொம்ப வெக்கப்படுவான். இப்போ சொல்லி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஓரளவுக்காவது வந்துட்டு முகம் கொடுத்து பேசுகிறேன். ஃபஸ்ட்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட வெளியிலலாம் கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போனால் கூட பக்கத்தில் உட்காரத்து கூட ஒரு மாதிரி ஷை பட்டு தான் உட்காரும். இப்போ தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் வீடியோவில் வந்து நிற்கிறது. அப்பையும் கொஞ்சம் ஷை இருந்தது. இருந்தாலும் இவனுங்களை வச்சுட்டு மேய்க்கணுமே, ஒரு வீடியோ நடத்தணுமே அப்படின்றதுக்காக சும்மா பேருக்குன்னு கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அப்புறம் அவனே ஓடிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பில் போட்டாச்சு. இப்போ கண்ணாக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். கண்ணாக்கும் வந்துட்டு என்ன கேட்டான்னா தம்பிக்கு எடுத்த மாதிரியே மேட்சிங்காக தான் வேணும் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு பட்டு வெட்டி சட்டை தான் எடுத்தான். ஸோ அதே கலரில் கேட்டு வாங்கிக்கிட்டோம். அது போக கண்ணாக்கு இன்னொரு 5 சட்டை 3 ஜீன்ஸ் பேண்ட்லாம் தனியாக வாங்கினேன். அது வந்து பிக் பாஸில் வாங்கினோம். அந்த வீடியோ வந்துட்டு இல்லை அட்டாச் பண்ண முடியல. ஏன்னா அது வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் போகணும். அதாவது தீபாவளி வியாழக்கிழமைனா புதன்கிழமை அன்னைக்கு மறுபடியும் போகணும். அப்பாவுக்கும் சட்டை வாங்கலாம் மறந்துட்டோம் நாங்கள். ஏன்னா கூட்டமாக இருந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் சண்டே ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. 4 மணி கிளம்பலான்னு சொல்லி 5 மணி ஆகிடுச்சு. வரவே மணி 8:30 மணி 9 மணி ஆகிடுச்சு. இது வரைக்குமே வாங்கிட்டு வரதுக்கே நான் அவ்வளோ டிராஃபிக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி வரத்துக்குள்ளே. ஸோ நாங்கள் வந்துட்டு புதன்கிழமை அன்னைக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு மறுபடியும் கண்ணாக்கு ஒரு 5 சட்டை 3 ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்பாவுக்கும் சட்டை வேட்டிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கீர்த்தி இங்கே பாரு, பாப்பா பாரு, இங்கே பாரு, இந்த பாப்பா கூட நின்று இங்கே வா. இதப்பா பாப்பா பாரு, பாப்பாட நீ இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறோம். நீங்கள் இங்கே பாப்பா பாரு. இறங்கி ஓடிட போறா படிக்கட்டுல. சரி வா நான் தூக்குறேன். அது இதோட வைய. அப்புறம் கண்ணாக்கும் அங்கேயும் வாங்கி முடிச்சுட்டு பில் போட வந்தோம். பில் போட சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ஷூட்லாம் வித்துட்டு இருந்தாங்க. சரி தம்பிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு பர்த்டே வருது, ஸோ அதுக்கு கோட் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் ரேட் பார்த்தோம்னா ஆச்சரியப்படுவீங்க. வெளியிலலாம் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மினிமம் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு 3000 இல்லை ஒரு 4000 கொஞ்சம் பிராண்டாக வேணும் அப்படின்னா. ஆனால் இங்கே கிராண்டாகவும் இருக்குது பிராண்டடாகவும் இருக்குது. ஸோ ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1500 தான் ஒரு ஃபுல் கோட் ஷூட்டு. அதாவது உள்ள ஒரு சட்டை கோட்டுக்கு மேலே இன்னொரு கோட்டு ஒரு பேண்ட்டு. ஸோ எங்கே இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டோன் வச்சு இருந்தது.
அப்புறம் நிறைய ஜிமிக்கி மாதிரிலாம் நிறையா இருந்தது, நிறைய வெரைட்டியில் இருந்தது. அப்புறம் கண்ணாவோட சைஸ் பெரியவங்க மென்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ரேட்லாம் கம்மி தான். 4000 3500லேருந்தே ஸ்டார்டிங். ஸோ எல்லாமே பிராண்டட் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்கா வெட்டிங் வந்துச்சுன்னா அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், இந்த என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்தால் இன்னொரு சாரியும் ஃப்ரீ. அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் சாரீ மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 சாரீ பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட பில் பார்த்திங்கன்னா சாரீக்கு மட்டுமே ஒரு 8000 வந்துருச்சு. ஏன்னா ஒரு சாரியோட ரேட் வந்து 4000. நாங்கள் ஒரு சாரீ எடுத்தால் பை ஒன் டேக் ஒன். ஸோ அதிலேயே 2 சாரீ வந்துருச்சு எங்களுக்கு. இல்லை இந்த கலர் இல்லை, அது ஒயிட்டு, அதான் இந்த கலர் தான். எப்படி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணாக்கு வந்துட்டு மேட்சிங்கான ஒரு சில்வர் அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டோம். அப்போவும் அவனுக்கு மனசாரல, இது இல்லை அது இல்லை அப்படின்ட்டு இருந்தால் என் தம்பியோட பாக்ஸ் வந்துட்டு கீழே அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் கண்ணாக்கு பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அவங்க சாரீ செக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்களாட்டுக்குது. அப்புறம் சரி எங்களை காணுமேன்ட்டு இவங்களும் மேலே வந்துட்டாங்க. ஆக மொத்தம் பில் போட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்களே வந்தாங்க. ஸோ கண்ணாக்கு தம்பிக்கெல்லாம் பில் போட்டுட்டு கீழே போயாச்சு மறுபடியும் சாரீ பார்க்கறதுக்கு. எனக்கு பேகை பார்த்துக்கிட்டு கண்ணா இங்கே கேர்ள்ஸ்லாம் சைட் அடிச்சுட்டு இருப்பான். என்னடா சாரீ பார்க்க போகிறாள், அன்னைக்கு தான் சாரீ வாங்கினா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் கண்ணா வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த வாட்டி அம்மா எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி இவங்க வந்துட்டு பிரியாவுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. எடுத்து வச்சுட்டு தான் மேலே கண்ணாக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்தாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஸோ நாங்கள் தேடுவோம் அப்படின்ட்டு இவங்க பிரியாவுக்கு மட்டும் செலெக்ஷன் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அம்மாக்கும் எனக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். போ அப்பாட போ. வா இங்கே உட்காந்துக்கிறியா, சேரில் உட்காந்துக்கிறியா? சொல்ல மாட்டேன். இங்கே பாப்பா பேர் யார் இது? இதை பாருங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. இரு கலர் காட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட இது நல்லா இருக்கு. கீழே இருக்கு, கேட்க மாட்டேன். அழகா இருக்குமா? இது ரெண்டு வைங்கயா கடி வை. ஸோ இந்த மாதிரியான சாரீலாம் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் அன்றைக்கி என் வெட்டிங்க்கே கூட நிறைய பேர் போடுறாங்க. இந்த மாதிரிக்கெலாம் வந்து நல்லா ஒரு ஆரி ஒர்க் பண்ண ஒரு சாரீ கட்டி ஒரு நல்ல ஜுவல் போட்டு ஒரு ஹை மேக்கப் லுக் ஒன்று கொடுத்தோம்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்துட்டு பிரியா ஆல்ரெடி ஒரு 4 சாரீ எடுத்து வச்சுட்டா. அது போக இதில் வேறு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாரீ கலர் நல்லா இருக்குல்ல, இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன், பிங்க் கலர். ஸோ இந்த சாரியோட ரேட் தான் 4000, அதாவது பை ஒன் கெட் ஒன். அப்போ சிங்கிள் பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் தான் இந்த சாரியோட ரேட். நம்ம சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பை ஒன் கெட் ஒன் வேணால் 4000க்கு பே பண்ணி 2 சாரியாகவும் எடுத்துக்கலாம். அம்மா எனக்கு வேற கலர் தான் இது. அந்த கலர் போட்டு சேலையெல்லாம் வளர்க்க வச்சிருக்காங்க.
ஓபன் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. போடலாம். நல்லா இருக்கு. இன்னும் பாட்டு பாடிட்டு இருக்குது. பாசத்தை அந்த வந்து கேட்டாங்க. கருப்பசாமி பாட்டு கேட்டுட்டு இருக்குது, பாட்டு பாடிட்டு வரக்குது. பாட்டு பாடிட்டு சாமி. அப்பா நாட்டுல ஏமா பாரு பட்டு. ஐயா ஐயா போலாம் வாங்க. கெத்தி போலாமா? தூக்குங்க அப்ப இதெல்லாம். ஐயோ அப்படி கத்துச்சா? ஓ போலாமா? 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 எல்லாத்துக்குமே புடவை, வேட்டி, சட்டை, கண்ணாக்கு, தம்பிக்கு பேண்ட் ஷர்ட்லாம் எல்லாத்துக்கும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பில் கவுண்டருக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வாங்கின பில் காட்டினோம்னா அதுக்கேற்ற ரேஞ்சில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அம்மா வரைக்கும் வாங்கின திங்ஸ், அந்த புடவை, அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. சப்போஸ் ஃபால்ட்டாக இருந்துச்சு, ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பிரியா கேட்டதுக்கு எடுத்துகிட்டு வாங்க, பில்லும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் வாங்கினதுக்கு நான் என்ன வாங்கினேன்னா, எனக்கு ஒரு சாரீ அம்மா எடுத்து கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சாரியை வந்துட்டு அம்மா எனக்கு பில் தனியாக போட்டு கொடுத்துட்டாங்க, நீ ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கண்ணாக்கு ஒரு சட்டை, அப்புறம் தம்பிக்கு ஒரு பேண்ட் ஷர்ட், அதோட ரேட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது நாங்கள் ஒன்று எடுத்தோம், அம்மா ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய பில்லில் வந்து மொத்தம் 3 இது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு பிளேட் செட் ஒன்று கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா அவ்வளோ திக்னஸ், அவ்வளோ கெட்டியாக இருந்தது. ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு இந்த திருப்பூர் பார்க் பக்கத்தில் இந்த மாதிரி லைட்லாம் போட்டு நிறைய இந்த மாதிரி விளையாட பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. தம்பி பார்த்ததுமே அம்மா பாலுமா அப்படின்னு கேட்டான். சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷமே அங்கே ஆடிட்டு நின்றுப்போன்னு பார்த்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போயிட்டு. ஏன்னா சின்ன சின்ன பொருள் நிறையா இருந்தது. நான் சொன்னேன் இந்த சைக்கிள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னேன் கண்ணாட்ட. ஏன்னா சவுண்டு வருது ஓட்டுவோம் அப்படின்னு. இல்லை அந்த லைட்டு வாங்கி கொடுன்னு சொல்லி இங்கேருந்து வாங்கிட்டு குமார் நகர் பஸ் ஸ்டாப் தான் வந்தோமே. அதுக்குள்ளே கீழே போட்டு உடச்சாச்சு. நான் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்த சொன்னால் அவன் எங்கேயோ போய் நிறுத்தி நான் இறங்கி ஓடி வந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு காரை ஒருத்தர் ஏற்றி இறக்குனார். சரி பரவாயில்ல, இருந்தாலும் எடுத்து கொடுத்தலான்னு போகும்போது இன்னும் ஒரு 2 வீலர் கலர் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்லேயே ஏற்றி அதை உடச்சிட்டாரு. சரின்ட்டு வந்துட்டோம். ஆனால் தம்பி வந்து செம்ம அவன் அழுகையே ஸ்டாப் பண்ணவே இல்லை. நாங்களும் சரி இங்கெல்லாம் வேறு எங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்களும் தேடிகிட்டே வந்துருக்கோம். அகைன் மறுபடியும் போயிட்டு தேடி பார்த்துட்டு வந்தோம். அனுப்புறப்பானை சந்தைக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்து அந்த அன்னைக்கு சண்டே மார்க்கெட்டு. ஸோ ஆனால் அங்கே எங்கன்னா வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு தேடுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபேன்சி ஸ்டோரில் கூட கேட்டு பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து கண்ணா மறுபடியும் அகைன் நாங்கள் போகும்போது வாங்கி கொடுத்தோம். அதுவும் என்னைக்கு நாங்கள் வியாழக்கிழமை தீபாவளினா புதன்கிழமை அந்த அன்னைக்கு நைட்டு நாங்கள் மார்னிங் வெளியில் போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்பாவுக்கு கண்ணாக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு தான் வாங்கி கொடுத்தோம் 3 நாள் கழிச்சு. ஸோ ஃபைனலாக தம்பி இதை தான் வாங்கிட்டு போய் டான்ஸ் ஆடுவான் பாருங்களேன். அது வேணாம் பவி, அந்த தலையில மாட்டுறது வேணா, இது வாங்கிக்க. அந்த இது
ஸோ அப்படி இப்படின்னு நானும் ஒரு 6-7 கடை ஏறி இறங்கிட்டேன். அந்த கத்தியை உடச்சிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அந்த நேரத்தில் நான் வீடியோ எடுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க கண்ணாட்ட. அவ்வளோதான், ரோட்டில் இருக்கவங்க அப்புறம் எங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சி சத்தம் போட்டுட்ருப்பான். சரின்ட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். மன்னிக்கவும், ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால வீடியோ இதோட முடியுது. ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சொல்ல மறந்துட்டேன், தம்பிக்கு எடுத்த இன்னொரு சட்டை இந்த சட்டை தான். ஸோ ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே வீடியோ வந்துட்டு எடுக்க முடியல. ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்துட்டு பத்தலை அப்படின்ட்டு வீடியோ எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.